அனைவருக்கும் வணக்கம். இது தொழில் தொடங்குவோம் குழுவின் 15வது வார சந்திப்பு. இணைய வழியில நம்ம வாரந்தோறும் சந்திச்சுட்டு இருக்கோம். நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எஸ்பெஷலி ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் வீக் டேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் சண்டேல நம்ம இந்த நடத்திட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நேத்து நான் ஒருவரை சந்திச்சேன். ஒரு ஹை ப்ரொஃபைல் ஜாப்ல இருக்கிறவர், பெரிய கம்பெனி, உலகம் தெரிந்த கம்பெனில மிகப்பெரிய பொறுப்புல இருக்காரு, சிஇஓ ரேஞ்சுக்கு இருக்கிறவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவரை சந்திச்சுட்டு இருக்கும்போது, அவர் என்னோட ஃபேஸ்புக் நண்பர், 1.5 வருடமாக என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவரை பேசிட்டு இருக்கும்போது அவர் மேனுஃபேக்சரிங்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசிட்டு இருந்தாரு. மேனுஃபேக்சரிங்ல அவரோட டீம் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 60 பேர் இருக்கிற டீம் சைஸ், அதை அவர் மேனேஜ் பண்றாரு. இந்த டீம் சைஸோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா, இயர்லி பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மில்லியன் ஈரோஸ் அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட 40 கோடி வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா மேனுஃபேக்சரிங்ல ஒரு ஒரு ஸ்பேர் பார்ட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்களாம். ஒரு 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 மிஷின் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல, அவங்க உலகம் முழுக்க அவங்க பிரபலமானவங்க. அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ஒரு மிஷின் கமிஷன் பண்ணியிருக்காங்க 1987ல. அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே நிறுத்தாம ஓடிக்கிட்டே இருக்குமா, ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு ஸ்பேர் பார்ட் மாதிரி ஒரு இன்னொரு மிஷினோ இல்லை ஒரு ப்ராடக்டோ வச்சிருக்காங்க. அதோட காஸ்டே பாத்தீங்கன்னா 7 மில்லியன் ஈரோஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவரோட டீம் பட்ஜெட்டோட அது 2 மடங்கு அப்படின்னு சொன்னாரு. அதனால மேனுஃபேக்சரிங்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லும் போது, எனக்கு அப்போ ஒரு ஸ்பார்க் ஒன்று தோணுச்சு. ஓகே, மேனுஃபேக்சரிங் ஒரு நல்ல துறை தான், இண்டஸ்ட்ரி தான். அதே மாதிரி நான் இன்னும் சில வெஞ்சர் கேபிட்டல்லாம் தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஆர்எக்ஸ்டிக்கு முதலீடுகள் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தேடி பார்த்துட்டு இருந்தோம். அப்பெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ற விசி இருக்கு, வெஞ்சர் கேபிட்டல் இருக்கு, ஏஞ்சல் கேபிட்டல் இருக்கு, ஏஐல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க, இல்லை மெக்கானிக், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி தான் சொல்றாங்களே தவிர, யாருமே ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போதான் தோணுச்சு, அப்போ ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில தமிழர்கள் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஆனா தமிழர்கள் நிறைய பேர் ஃபினான்ஷியல் ப்ராடக்டை வெளியிடுவதற்கு வருவது கிடையாது. நீங்க எந்த இண்டஸ்ட்ரி வேணா எடுத்துக்கோங்க. நீங்க அது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, டூரிசம் எடுத்துக்கோங்க, எல்லா இண்டஸ்ட்ரி வேணா எடுத்துக்கோங்க. எந்த இண்டஸ்ட்ரியிலையும் அந்தந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு growth இருக்கும். ஆனா இந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் தான். ஃபினான்ஸ் இல்லாத இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியை தமிழர்கள் புறக்கணிக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எழுந்தது. அதனாலதான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த செஷன்ல ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஏன் ஃபினான்ஸை பத்தி நம்ம பேசணும் அப்படிங்கறக்காக நான் இந்த செஷன்ல இன்னைக்கு அதை பத்தி பேச போறோம். இதை நம்ம தொழில் வாய்ப்பாகவும் பார்க்கலாம். எனக்கு ஆர்எக்ஸ்டிஐ தொடங்கும் போது இருந்த எண்ணம் என்ன அப்படின்னா, நாம ஃபினான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல டாப் பொசிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். டாப் பொசிஷன் என்னன்னா, இப்ப எல்லாருமே இப்ப நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். எண்ட் ஆஃப் த டே ஆர்எக்ஸ்டியோட கோர் பிசினஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஆனா எனக்கு அது பத்தாது. எனக்கு ஒரு ஏஎம்சி ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணணும். அதுதான் என்னோட டிராவல் பாயிண்டா நான் பாக்குறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்க கடந்துட்டோம், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க விரைவில் போயிட்டு இருக்கோம், அதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல நாங்களும் இன்சூரன்ஸ் தரோம், ஆர்எக்ஸ்ல இன்சூரன்ஸ் தரோம். அது எங்களுக்கு பத்தாது, நாங்களும் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணணும், அந்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ நான் முதல்ல சொன்ன தெரியுமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம ஏஎம்சி ஆரம்பிச்சு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வெளியிடணும்னு சொல்றது. இந்த முதல் கட்டத்தை நான் தாண்டறதுக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து அடுத்த கட்டத்தை தாண்டறதுக்கு எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள என்ன நடக்குது, நான் எப்படி அந்த இடத்துக்கு போகலாம். அஃப்கோர்ஸ் இந்த மீட்டிங்ல சுப்புலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. அவங்க எனக்கு தொடர்ந்து சொல்லுவாங்க, நாமளே நேரடியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகலாம், நீங்க எதுக்கு வேற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்போ அந்த பிளாட்ஃபார்மை இன்னொரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றதை தாண்டி நாமளே ஏன் ஒரு பிளாட்ஃபார்மா உருவாகக்கூடாது அப்படிங்கறது எனக்கு தோன்றதுக்குன்னு கிடையாது, அப்படி ஒரு வழி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு. இப்ப அதை நோக்கி நான் பயணத்துல போறோம். அதன் பிறகு நம்ம ஏஎம்சியும் ஆரம்பிக்க போறோம். ஏன்னா ஆரம்பிக்கணும்னா பணம் தான் தேவை ஆரம்ப கட்டங்கள்ல. அந்த பணத்தையும் நம்ம எளிமையாக திரட்டிடுவோம். இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் அதே மாதிரி தான். நம்ம இன்சூரன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம், வேலை செய்யறோம். ஃபீல்டுல பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் தான் வேலை செய்வாங்க. ஆனா
அந்த பணம் அப்படிங்கிறது எங்க போய் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருக்கிற முதலாளிகளுக்கு தான் போய் சேருது. ஸோ என்னோட பயணம், ஆராய்ச்சியோட பயணம் அப்படிங்கிறது வந்து இஷ்யூவரா நம்ம மாறணும் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிறதுலே ஒரு டர்ட்டியஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரிய. மிஸ் செல்லிங் நடக்கும், ஓவர் செல்லிங் நடக்கும். ஆஹ் உங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்குன்னு சொல்லக்கூடாது, கிளைண்ட்டுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஒரு ஒரு கிளைண்ட் நாங்க பார்த்தோம், அவங்களுக்கு 53 வயசு. அந்த அந்த கிளைண்ட் கிட்ட வந்து பேங்க்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கேரண்டீட் ரிட்டர்ன் உங்களுக்கு பென்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வருடம் தோறும் 16 லட்சம் ரூபாய், அந்த கணவரிடம் ஒரு 6 லட்சம், மனைவியிடம் ஒரு 10 லட்சம்னு சொல்லிட்டு 16 லட்சம் ரூபாய் அவங்க வந்து அந்த சேவிங் ஸ்கீம்ஸ்ல போடுறாங்க. அதெல்லாம் லாபமே இல்லாத ஸ்கீம்ஸ். ரொம்ப ப்ரூட்டலா அதை பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட மனித இரக்கமே இல்லாம சில விஷயங்களை பண்ணுவாங்க. அது இந்த இண்டஸ்ட்ரியில நடக்குது. ஆம், நாங்க எங்களுக்கு ப்ரெஷர். நான் வந்து ஆர்எக்ஸ்டி அப்படிங்கும்போது என் கிளைண்ட் கிட்ட பேசணும். கிளைண்ட் சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு. அந்த சைடு செல்லிங் சைடில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. கிளைண்ட் வந்து என்ன தாங்குன்னு தாங்குறாங்க. எங்களோட பிசினஸ் மாடல் அந்த மாதிரி நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். ஆனா வெண்டார் சைடில் வந்து எங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அவ்வளோ ப்ரெஷர் வந்து போடுவாங்க. நீங்க டார்கெட் முடிக்கணும், இல்லை உங்களோட ஏஜென்சி நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம், நீங்க பிசினஸே பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க பிசினஸ் இப்படி பண்ணுங்க, நீங்க ஏன் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் போறீங்க, அப்படி போனீங்கன்னா உங்களால டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பக்கம். நாங்க வந்து ஏஞ்சல் ஒன் சப்ரோக்கிங் எடுத்து வச்சிருந்தோம். ஏன்னா எங்ககிட்ட ஒருத்தவங்க கிளைண்டா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாங்க எல்லாமே கொடுக்கணும். எல்லாமே கொடுத்துட்டு அதுல அவங்களுக்கு என்ன நல்லதுங்கிறது நாங்க எடுத்து சொல்லணும். இதுதான் எங்களோட பிசினஸ் மாடலா வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வராரு. அவர் வந்து எனக்கு ஷேர் மார்க்கெட்ல தான் ஈடுபடணும். ஆனா அவரை பார்த்தா எனக்கு அவர் ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுவதற்கு தகுதியான ஆள் கிடையாது, அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லும் போது எங்க கிளைண்ட் என்ன தெரியும், என்ன நினைச்சுப்பாங்க, ஓ இவங்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதனால தான் இவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட மட்டும் என்ன இன்வெஸ்ட் பண்ண சொல்றான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஷேர் மார்க்கெட் கோடு ஒன்று சப் கோடு வாங்கி வச்சேன். ஆனா எங்களுக்கு தெரியும் எந்த கிளைண்ட் வந்து ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடணும், எந்த கிளைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஈடுபடணும்னு அதை அசஸ் பண்ணி நாங்க அதனால எங்க கிட்ட வர பெரும்பான்மையான கிளைண்ட் வந்து ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடக்கூடிய நிலைமையில இல்ல. அப்படி இருக்க வர சூழ்நிலை என்னால நிறைய கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண முடியல. ஆன்போர்ட் பண்ண கிளைண்ட்ஸால அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியல. அப்படிங்கறதுனால எங்களோட ஏஜென்ட் கோடு வந்து அவங்க ரிவோக் பண்ணிட்டாங்க. நீங்க பிசினஸ் பண்ணல, வேண்டிய அளவுக்கு பிசினஸ் பண்ணல, ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களை வந்து நிராகரிக்கிற இடங்கள் வந்து இருக்கும். ஸோ ஏன் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில வந்து டாப் டு பாட்டம் ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ப்ரெஷர் எல்லாம் நம்மளுடைய ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ், நம்மள மாதிரி சாதாரணமா ஆனவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதா அப்படின்னா அந்த அளவுக்கு லாபமும் கிடைக்காது. ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு பெர்சன்டேஜ் கமிஷன் தான் கிடைக்கும். அதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே நல்லது செய்யலன்னு சொல்லலாம். கிளைண்ட்டுகளுக்கு கண்டிப்பாக ஆஸ் அன் இண்டிவிஜுவல் யாருக்குமே இங்க உதவுற மாதிரியான இந்த இண்டஸ்ட்ரியில இட்ஸ் ஒன் ஆஃப் த டர்ட்டியஸ்ட் இண்டஸ்ட்ரி. இன்ஃபேக்ட் இந்த 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 இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரி பத்தி பார்க்கும்போது அதோட கூறுகள்லாம் நான் தனித்தனியா சொல்றேன். ஒவ்வொன்றா நான் சொல்றேன். இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ப்ரெசன்டேஷன் வந்து நான் அஃப்கோர்ஸ் சாட் ஜிபிடியை வச்சு இப்போ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணேன். ஸோ பெரிய எஃபோர்ட் போடல. ஓகே. ஓகே. சரி. இது இந்த இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெரிய பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தான் இந்த செஷன். அஃப்கோர்ஸ் இது தொழில் தொடங்குவோம் குழு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஆஃப் த செக்மெண்ட் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். வேற எதுவுமே நான் வந்து எடுக்கல. ஃபினான்ஸ்னு பார்க்கும்போது இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. லோன்ஸ் இருக்கு. நம்ம லோன் பிளானர் இருக்காரு, லக்ஷ்மிகாந்த் இருக்காரு. இன்சூரன்சஸ் இருக்கு. அது இன்னொரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ இப்படி நிறைய இருக்கு. இதுல இப்போ உங்களுக்கு நம்பர்ஸ் சொல்லணும் அப்படிங்கறக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 லட்சம் கோடி வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் இது 60 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. இது போன டிசம்பர் 2024ல. நம்மளது வந்து 9% சிஏஜிஆர் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ். இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிடையாது, இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு க்ரோ ஆயிட்டு இருக்கு. இங்க இந்த ரைட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா ஏயுஎம் பார்க்கலாம். 20 லட்சம் கோடி இருந்தது. 20 லட்சம் கோடிங்கிறது இப்போ வந்து 60 லட்சம் கோடி கிட்ட நமக்கு 4 வருடத்துல வந்து 4 இல்ல 5 1 2 6 வருடத்துல வந்து நமக்கு ஏறிட்டா இருக்கு. இன்னும் வேகமாக உயர்ந்துட்டே வருதுன்னு சொல்லலாம்.
இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 27% தான் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். தமிழர்களுக்கு இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. தமிழர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபினான்ஷியல் அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அது ஏன்னு எனக்கு புரியல. ஏன்னா எந்த ஒரு ஃபினான்ஷியல் நிறுவனம் எடுத்தாலும் அதுல உயர்போத பதவியில் இருப்பவர்கள், அதுல வேலை செய்யறவர்கள் தமிழர்கள் தான். ஆனா பொதுவாக நம்ம கிட்ட வந்து ஃபினான்ஷியல் அறிவுங்கிறது கம்மியாக தான் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 21,000 கோடி ரூபாய் வந்து கமிஷன்லேயே வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க வெறும் ஃபினான்ஷியல் இயர் 2025ல. ஸோ அதோட இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் தோறும் 40% இன்க்ரீஸ் ஆகுது. நேற்று என்னுடன் பேசியவர் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னபோது 18% வந்து சிஐஜிஆர் இருக்குன்னாரு. 18% எங்க இருக்கு, 40% எங்க இருக்குன்னு பாருங்க. அப்போ 18% நம்ம வந்து அக்கறையுடன் கவனிக்கிறோம். இந்த 40% நம்ம நிராகரிக்கிறோம் அப்படிங்கிறதான் என்னுடைய இந்த மீட்டிங்கான கான்செப்ட்னு சொல்லலாம். அதிகமாக சம்பாதிக்கிறது எதுல வந்து பாத்தீங்கன்னா என்எஃப்ஓன்னு சொல்லுவாங்க, நியூ ஃபண்ட் ஆஃபரிங். ஸோ நியூ ஃபண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணும்போது கமிஷன் வந்து மிக அதிகமாக கொடுக்கப்படும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. அப்ஃப்ரண்ட் கமிஷன் இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.5ல இருந்து 1.5 வரைக்கும் கமிஷன் கொடுக்கப்படும். அவர் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் அவர் என்எஃப்ஓ பண்ணிட்டாருன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அவருக்கு வந்து உடனடியாக கிடைக்கும் அப்ஃப்ரண்ட் கமிஷன். அது தவிர்த்து ட்ரெயிலிங் கமிஷனும் இருக்கும். அந்த பணம் வந்து உள்ள முதலீடு செய்யப்பட்டு தொடர்ந்து முதலீடு செய்யப்படுதுன்னா அவர்கிட்ட வந்து வருடம் தோறும் அவருக்கு ஒரு கமிஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில வந்து என்எஃப்ஓ அப்படிங்கிறது நிறைய கமிஷன் கொடுக்குற ஒரு இது. உங்களுக்கு ஒரு அடிஷனல் தகவல், இந்த என்எஃப்ஓவை வந்து ஆர்எக்ஸ்டில தடை பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் கிளைண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்றது இல்லை. ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதோட மியூச்சுவல் ஃபண்டோட வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸஸ் இருக்கு. இன்சூரன்ஸ்ல அஃப்கோர்ஸ் எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதை தவிர்த்து வேற எந்த இன்சூரன்ஸும் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து என்டோமெண்ட் பாலிசி, சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் உடனே க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் எடுக்கணும். இப்போ நமக்கு இதுல இருக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியை வந்து நீக்கியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டியை நீக்கினதுனால கிட்டத்தட்ட 18% நமக்கு அந்த இது குறைய போகுது. இதை பயன்படுத்தி இதுல நமக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் சொல்லலை. இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி பேசும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி தான் பேசணும். அதுதான் இந்த செஷன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்எக்ஸ்டி என்ன சாதிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு ஸ்லைடு வச்சிருக்கேன் தனியா. பட் சொல்றேன், கடந்த 18 மாதங்கள்ல வந்து நாங்க போன ஜான்வரியில் ஆரம்பிச்சோம்னு சொல்லலாம். ஜான்வரியில் ஆரம்பிச்சு நாங்க வந்து இன்னைக்கு செப்டம்பர். ஸோ 18 மாதம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வந்து நாங்க வந்து அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து எடுத்திருக்கோம். நம்ம என்ன சொன்னோம், என்எஃப்ஓல ஈடுபடுறது இல்லைன்னு சொன்னோம். ஏன் என்எஃப்ஓல ஈடுபடுறது இல்லைன்னா அது கமிஷன் அதிகம், அது கிளைண்ட்டுகளுக்கு நல்லது கிடையாது. அதனால அந்த 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 ப்ராடக்டை நம்ம வந்து டீலிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். பேனுன்னு சொல்லக்கூடாது, டீலிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய ஸ்கீம்ஸை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எது கம்மியா இருக்கோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மாதிரி தான் நம்ம எடுப்போம். ஸோ கிளைண்ட் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறதுனால நமக்கு ப்ராஃபிட் ரெவன்யூ கம்மியா இருக்கும். பட் அதை நாங்கள் எங்க மேட்ச் பண்றோம் அப்படின்னா எங்களுக்கே வேலை செய்ய பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஏயும் வந்து ரொம்ப வேகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த 18 மாசத்துல 10 கோடி அப்படிங்கிற முதலீடை வந்து திரட்டியதே கிடையாது. பலரும் வந்து 5 வருடத்துல வந்து 2 கோடி 3 கோடி இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குள்ளேயே வரமாட்டாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள வரணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய சிக்கல் பிடிச்ச வேலை, நம்மளால உடனடியாக பணம் சம்பாதிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நீங்க எங்க வேணா பாருங்க, ஃபேஸ்புக் சமூக ஊடகங்கள் எந்த சமூக ஊடகத்திலையும் பாருங்க, ஷேர் ட்ரேடிங்கு, ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எல்லாரும் பேசுவாங்களே தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி பேசவே மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி டயரிங் ஜாப். பட் லக்கிலி ஃபார் அஸ் ஆர்எக்ஸ்டியோட பிசினஸ் வியூஸ் விஷன்லாம் கரெக்டா இருந்ததுனால எங்களுக்கு வந்து 10 கோடி அப்படிங்கிறது 18 மாசத்துல எடுத்திருக்கோம். எங்களோட அடுத்த டார்கெட் வந்து 25 crores நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் அது அடுத்த வருடம் வந்து 100 கோடி அப்படிங்கிற மாதிரி தான் எங்க டார்கெட். பட் இப்போ நாங்க பிசினஸ் மாடல் மாத்துறோம். அந்த பிசினஸ் மாடல் மாத்துறதுனால எங்களால 1 லட்சம் கோடி வந்து முதலீடு திரட்ட முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டும். ஆப்பர்ச்சுனிட்டிக்காக சொல்றேன், 1 லட்சம் கோடி நம்மால் தமிழர்களால் முதலீடாக திரட்ட முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே
மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை ரிலீஸ் பண்ற நிலைமைக்கு நம்ம வந்துருவோம். ஸோ இதுதான் வந்து அதுல இருக்கிற பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. அடுத்தது இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஜிஎஸ்டி இல்லை, அதனால நீங்க வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை யாருமே மதிக்கிறது கிடையாது. பட் இன்சூரன்ஸ் இஸ் த மோஸ்ட் மேண்டட்டரி ப்ராடக்ட் ஒன் ஷுட் ஹேவ். அதனால அதை வந்து நம்ம சோஷியல் சர்வீஸாகவும் பண்ணுற விஷயம். இப்போ 18% ஜிஎஸ்டி இல்லைங்கிறதுனால அதுவும் பெரிய இண்டஸ்ட்ரி. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இன்சூரன்ஸை பத்தி பெரிய அளவுல ஒரு தெரியாது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில நான் என் கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இயங்குதுன்னு எனக்கு தெரியும். எப்படி நம்ம ஒரு இஷ்யூவரா ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து தரவுகள் எடுத்து வச்சிருக்கேன். ஐ ஜஸ்ட் நீட் மணி. ஒரு 5 கோடி ரூபா ஒரு இன்வெஸ்டர் வந்துட்டாருன்னா நம்மளால உடனடியாக மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம அப் டு டேட்டா இருக்கும். இன்சூரன்ஸ்ல அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. ஆனா அதையும் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுனா நம்ம இஷ்யூரா மாறிடுவோம் அப்படிங்கிற அளவுல எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. அஃப்கோர்ஸ் லோனும் வந்து லோன் பிளானர் இருக்காரு. ஸோ அவங்களும் அந்த பிசினஸ்க்குள்ள இன்டெப்த் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும்போது நம்ம அதையும் பண்ணலாம். இங்க நான் போட்டிருக்க இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ்லாம் ஜஸ்ட் சப்செட் ஆஃப் என்டையர் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி. அத்திக்கிட்ட கேட்டோம்னா அவருக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாரு. நம்ம லெட்டர் ஆஃப் கிரெடிட் அதெல்லாமே நிறைய ஈஸியா மணி சம்பாதிக்கிற நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இது இப்போ நான் உடனடியாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டது, எஸ்பெஷலி வித் ஹெல்ப் ஆஃப் த சாட் ஜிபிடி. ஸோ அதனால அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு. இட்ஸ் $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு மேல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இப்போ எல்லாருமே யூஎஸ்ல இருக்காங்க, இல்லை வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க வீடெல்லாம் இங்க சும்மா இருக்கு. அதை வந்து நம்ம ஒரு மணி மேக்கிங் மிஷினா மாத்தணும் அப்படின்னா அது ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை வி கேன் ரோல் அவுட். அப்புறம் பிசினஸ்க்கு சிஎஃப்ஓ சர்வீசஸ் இருக்கு, டாக்ஸேஷன் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து அஸ் எ பிசினஸ், ஃபினான்ஷியல் பிசினஸ் வி கேன் ரோல் அவுட். இதை தவிர்த்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நம்ம வந்து ஃபண்டிங் பண்ணலாம், சீட் வெஞ்சர் கேபிட்டல் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில. இப்போ இங்க போர்டுல போட்டிருக்கிறது ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை தவிர மற்ற எல்லாமே வந்து ஆர்எக்ஸ்டியே பண்ணுது. ஸோ நம்ம கைக்கு எட்டுற தூரத்துல தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ராக்கெட் சயின்ஸே கிடையாது. நாம வந்து இதெல்லாம் வந்து பெரும்பான்மையோர் ஈடுபட வேண்டும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா ஈடுபடணும். அதுல இருந்து நம்ம நாலேஜை பொறுத்து அடுத்த கேட்டருக்கு நம்ம அப்கிரேட் பண்ணணும். அந்த அப்கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஷ்யூவர் ஸ்டேஜுக்கு ஒவ்வொருத்தரும் போகணும். வித் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், வித் அவர் டெக்னிக்கல் நாலேஜ், வித் அவர் நெட்வொர்க்கிங், எல்லாமே அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்கு. ஸோ சின்ன பிரீஃப், ஒவ்வொரு ப்ராடக்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நாங்கள் தனியாகவே செஷன்ஸும் எடுக்கிறோம். நம்ம இண்டிவிஜுவல்ஸ்ல இருந்து பணத்தை வந்து மொபைலைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட் நம்ம சார்பா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபமா நஷ்டமா எடுத்து கொடுப்பாரு. இட்ஸ் ஃபாஸ்ட் க்ரோவிங் இண்டஸ்ட்ரி. 60 லட்சம் கோடிங்கிறத பார்த்தோம். அடுத்தது இன்சூரன்ஸ். எல்லாருக்குமே தெரியும், கார் இன்சூரன்ஸ்லாம் நீங்க எடுக்கணும். எங்க போனாலும் டிராவல் பண்ணாலும் எடுக்கணும், ஹெல்த்துக்கு எடுக்கணும். ஸோ அதை நான் கடந்துடுறேன். லோன்ஸ், அப்கோர்ஸ் லோன்ஸ்ல எனக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, லோன் கொடுத்து அதுல சம்பாதிக்கிறது ஒண்ணு. நம்ம வந்து இண்டஸ்ட்ரி இந்த ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில இருக்கிற சிக்கல்னு பேசும்போது ஓவர் செல்லிங் பார்த்தோம், மிஸ் செல்லிங் பார்த்தோம், தேவையில்லாத ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்குறோம்னு பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல எல்லாம் ஒரு ப்ராடக்ட் எஸ்கேப் ஆகுது. அந்த மிஸ் செல்லிங்ல ஒரு ப்ராடக்ட் எஸ்கேப் ஆகுதுன்னா அது லோன் தான். யாருக்காவது சம்பளம் வாங்குறாங்க, அவங்க வந்து ரெகுலர் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா லோன் வாங்கி அப்படியே கொடுத்துறாங்க. அதாவது லோன் கம்பெனிஸ் வந்து லோன்ஸ் இஷ்யூ பண்ணிடுறாங்க வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தேர் ரீபேயிங் எபிலிட்டி. எவ்வளவு பேர் வந்து லோன்ஸ்ல மாட்டிருக்காங்க. ஸோ அவங்க மாற்றுறதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவங்க போய் லோனு கேட்டது மட்டும் காரணம் கிடையாது, அவங்களுக்கு லோன் கொடுத்தவங்களும் காரணம். வி ஹவ் டு பின் பாயிண்ட் தம். ஐ திங்க் யாரோ சொன்னாங்க யூகேல எல்லாம் வந்து யாராவது லோன் திருப்பி கட்ட முடியல அப்படின்னா கொடுத்தவங்களையும் வந்து கேள்வி கேட்பாங்க, தே ஹவ் டு ஆன்சர் அப்படின்னாங்க. ஸோ வி ஹவ் டு பிரிங் தோஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். வென் ஐ சே தட் தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பணத்தை சம்பாதிப்பதற்காக மட்டும் கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியே புரட்டி போடணும், திருப்பி போடணும். அதை தான் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதை நான் இன்னொரு செஷன்ல சொல்றேன். பட் ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துட்டோம்னா அந்த இண்டிவிஜுவல் வந்து ஷேர் மார்க்கெட்ல தொடர்புடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஓகே, நான் தனியா சொன்னா அது வந்து லாஜிக்கா இருக்காது. ஸோ இப்பவே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிடுறேன். நாங்க என்ன பண்றோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்குன்னு வச்சுக்கலாம், சீக்கிரமா சொல்றதுக்காக. ஒன்னு வந்து ஈக்விட்டி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. இன்னொன்னு டெட் ஃபண்ட், பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணாதான் நமக்கு சராசரியா 15% ரிட்டர்ன் கிடைக்கும்.
யாருனாலும் இது வரைக்கும் ஆராய்ச்சிக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரா கை தூக்குறீங்களா? பேசணுமா? ஓகே, ஆன்சம்பிள் வந்தது. ஸோ எல்லாருமே வந்து ஈக்விட்டியில தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்றவங்களும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில தான் எக்ஸ்போர்ட் எடுத்திருப்பாங்க, இல்ல ஷேர் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் நாங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றது டெட் மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட்ல. அதுல சராசரி 7 to 9% தான் ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனா ஒரு மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் டெட் ஃபண்ட் தான் தேவை. அதுல கமிஷன் கம்மி, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷன் கம்மி அப்படிங்கறதுனால எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் அதை சொல்லவே மாட்டாங்க. பட் நாங்க அந்த இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு எது நல்லது, எங்க கிட்ட வர்ற கிளைண்ட் வந்து சார் இதெல்லாம் வந்து நான் அக்ரெசிவா எடுக்கணும், நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அவங்கள உட்கார வச்சு நீங்க அப்படிலாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் பண்ணுனா மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவா நாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரோம். அதே மாதிரி லோன்ஸையும் நம்ம மாத்தணும். லோன்ஸ் கேட்கறாங்க, லோன் கேட்கறாங்க, இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துடக்கூடாது. அவங்க லோன் வாங்குறாங்கன்னா கையில இருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணிட்டு வாங்குறாங்களா, ஒரு growth-க்காக வாங்குறாங்களா, இல்ல அந்த லோன் எடுத்தா அவங்க மாட்டிப்பாங்களா, லோன் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், எங்கெங்கெல்லாம் ட்ரபிள் வரும், இந்த மாதிரி ஒரு இன்சைட்ஸ் உள்ள போயிட்டு தான் நம்ம லோன் கொடுக்கணும். ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றது நாட் ஜஸ்ட் டு ஏர்ன் மணி, டு சேஞ்ச் த இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப். அப்படி நம்ம அந்த இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம growth வந்து எனாமஸா இருக்கும். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அஃப்கோர்ஸ் ரியல் எஸ்டேட் வந்து செப்பரேட் டாபிக், நாங்க இப்போ பண்றது இல்லை. கார்பரேட் சர்வீசஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். சிஎஃப்ஓ சர்வீசஸும் நாங்க தொடங்கி இருக்கிறோம். ஒரு நிறுவனத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது அது ஒரு இது. ஓகே, ஸோ இப்போ வந்து இஷ்யூஸ் வந்துடலாம். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை தொடங்குறோம், ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரோம் அப்படின்னா அதுல இருக்கிற இஷ்யூஸ் என்ன, நான் ஆஃப்கோர்ஸ் சொல்லிட்டேன். ஓவர் ஃபோக்கஸ் ஆன் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். எல்லாருமே ப்ராடக்ட்ல தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர சொல்யூஷன்ஸ்ல யாருமே கவனம் செலுத்துறது இல்லை. லோன் வேணுமா, லோன் எடுத்துக்கோ. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுமா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, ஐ ரிஸ்க்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, இது நல்ல ப்ராடக்ட். எல்லாம் ப்ராடக்ட்டை செல் பண்ணணும். ப்ராடக்ட்டை செல் பண்ண தான் இங்க கமிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கும். ஆனா சொல்யூஷன்ஸ் யாருமே இங்க கான்சென்ட்ரேட் பண்றதில்ல. அண்ட் வி ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் த சொல்யூஷன்ஸ். மிஸ் செல்லிங். நீங்க பேங்க்குக்கு போங்க, நீங்க பணம் டெபாசிட் பண்ணுங்க, பிக்ஸட் டெபாசிட்ல 10 லட்சம் பண்ணீங்கன்னா பேங்க்ல இருந்து உடனே உங்களுக்கு சார் இந்த ப்ராடக்ட் நல்லது ப்ராடக்ட் சார். சி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்க சொல்ற விதத்தை வச்சு நம்மளே வந்து கன்வின்ஸ் ஆயிடுவோம்னா, நான் எனக்கு ஒரு 21 வருடங்கள் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில. நான் நல்லது பண்ணணும்னு தான் சொல்லிட்டு ஆராய்ச்சி ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப தெளிவா இருப்பேன் நான் இதெல்லாம் சரியா பண்ணணும்னு. ஆனா என்கிட்ட என்ன உட்கார வச்சு பேசினாங்கன்னா நானே கன்வின்ஸ் ஆயிடுவேன், என் மனசே மாறிடும். ஸோ அதனால ஆராய்ச்சியில் என்ன பண்ணிருக்கோம்னா ப்ராடக்ட் டீம்னு ஒரு டீம் வச்சிருக்கோம். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அந்த ப்ராடக்ட் டீம் வந்து என் வெண்டார் கூட எக்ஸ்போர் பண்ணவே மாட்டேன், எக்ஸ்போஷர் கொடுக்கவே மாட்டேன். அது யாருங்கிறது சீக்கிரட்டா வச்சிருப்பேன். வெண்டார் எல்லாம் என்னதான் ரீச் பண்ணுவான், ஏன்னா தலையை தான் போட்டு உருட்டுவாங்க. நான் அவங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்கி அப்படியே அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் வாங்கி அப்படியே என் ப்ராடக்ட் டீமுக்கு அனுப்பும்போது அவங்க அதுக்குள்ள இருக்கிற இன்சைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பாலா இது பண்ணக்கூடாது, இது தப்பான ஒரு ப்ராடக்ட் அப்படின்ருவாங்க. அண்ட் இதோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவன், இந்த துறையில ஒரு நிறுவனம் நடத்துறவன், நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கே வந்து மூளையை குழப்பி விடுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் அபவுட் அன் இண்டிவிஜுவல். கண்டிப்பாக மூளையை கழுவி விட்டுடுவாங்க, தேவையில்லாத ப்ராடக்டை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு பிராண்ட் வேல்யூ கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல், என்னோட சொந்தக்காரர் எனக்கு இன்சூரன்ஸ் போட சொன்னாரு, என் ஃப்ரெண்டு போட்டாங்க, இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் தான் இந்த பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வந்து அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க, அவங்க கிட்ட சொன்ன வேலையை பார்க்கறாங்க, அந்த அளவுல அது முடிஞ்சு போயிடுமே தவிர. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி கிளாசிக்கா எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ நான் ஆர்எக்ஸை பத்தி இவ்வளோ சொல்றேன். இந்த ஆர்எக்ஸிக்கு நான் வந்து பிராண்டா தான் கிரியேட் பண்ணிட்டு வரேன். நாளைக்கு நான் ஒரு தப்பு பண்ணேன் அப்படின்னா என்னோட பிராண்ட் வேல்யூ வந்து கண்டிப்பா கீழே இறங்கிடும், காலி ஆயிடும். ஒரே ஒரு தப்பு பண்ணா போதும், நான் 9 தப்பு பண்ண வேணாம். ஏன்னா நான் ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் வந்து நாங்க கிளியரா பண்றோம்னு ஒயிட் அடிச்சுக்கிட்டு தான் வரோம் எங்களை பத்தி. அதுல நான் ஒரு தப்பு பண்ணேன்னு என் பிராண்ட் வேல்யூ காலி ஆயிடும். அப்போ நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன். எப்பா நம்ம பண்ணவே கூடாது, எந்த ப்ராடக்டா இருந்தாலும் பண்ணவே கூடாது. எங்களை மீறி எங்க அறிவை தாண்டி சில தப்புகள் நடக்கும், அதை கரெக்ட் பண்ணிக்கவும் இருக்கும். ஏன்னா ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நியூ லேர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அதை நாங்க கரெக்ட் பண்ணுவோம். ஆனா மனதறிந்த ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா என் பிராண்ட் வேல்யூ காலி ஆயிடும். இங்க பிராண்டுக்கு தான் வேல்யூ. இந்த மாதிரியான பிராண்ட் வேல்யூ வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து அந்த அட்வைசர் நெட்வொர்க் கிட்ட கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள், போஸ்ட்மேன்லாம் வந்து இப்போ 1,00,000 பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா மாற போறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரியான ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபினான்ஷியல் லிட்ரஸி யாருக்குமே எதுவுமே தெரியாது. அஃப்கோர்ஸ் ஒரு டொமைன் மாறும்போது என்கிட்ட வந்து நீங்க ஒரு மெடிக்கல் துறையை பத்தியோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பத்தி கேட்டீங்கன்னா எனக்கு ஜீரோ நாலேஜ். எனக்கு இந்த கரண்ட்ல எப்படி கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு கூட தெரியாது. அதனால நான் சயின்ஸே எடுக்கல அதுக்கப்புறம். அதனால ஒரு டொமைன் மாறும்போது நமக்கு அந்த டொமைனை பத்தி ஒண்ணுமே தெரியாது.
ஐ கேன் ஹாவ் தட் லக்ஸரி தட் எனக்கு தெரிய தேவையில்லை. ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து நான் ஆன்போர்ட் பண்ணுவேன். ஆனா பணம் வரும்போது மக்களுக்கு வந்து எனக்கு இந்த நிதித்துறையை பத்தி தெரியாது அப்படிங்கிற நாலேஜே அவங்களுக்கு இல்ல. பணம் என்னோட பணம், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால அவங்க தவறான நிதி முடிவுகளை எடுத்துடுறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா நிதி அறிவு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ அடுத்தது நமக்கு இதுல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா எஜுகேஷன் ஃபர்ஸ்ட், எத்திக்ஸ் ட்ரிவன் ஈகோ சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மூலமாக மட்டும்தான் அனைத்து பணமும் என்ன சொல்றது அது பரிமாறப்படும், பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் இமேஜின், நீங்க எனக்கு ஒரு கனவு வந்துட்டே இருக்கும். அந்த கனவு தான் இப்ப நிறைவேற்றிட்டு இருக்கேன்னு சொல்றேன். இங்க நாட்டுல நடக்கிற எல்லா பணமும் நம்ம கேட்டை தாண்டி தான் போகுது, நம்ம ஸ்கிரீனை தாண்டி தான் போகுதுன்னா அதுக்கு ஒவ்வொரு கட், ஒவ்வொரு ஷேர் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா எவ்வளவு பணம் நம்ம கிட்ட சேரும். ஸோ அப்படியான ஒரு எம்பையரை வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியும். நம்ம கிட்ட அந்த சக்தி இருக்கு, நம்ம கிட்ட திறமைகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில தான் வந்து தமிழர்கள் அதிகமாக வேலை செய்யறாங்க. நம்ம ஈஸியா வந்து இஷ்யூ பண்ணலாம். அடித்தளத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா நம்ம தமிழ் மக்கள் தான் இருக்காங்க. நம்ம பணத்தை வாங்கி தான் வந்து ஒரு இடத்துல நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை வந்து என்டையர் ஸ்கேல்ஸ் பண்ணும்போது இந்த ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து ஈடுபடணும். தமிழர்கள் பெருமாறியாக ஈடுபடணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் கடந்துடலாம். இதெல்லாம் பெரிய இதெல்லாம் எங்களோட சக்சஸ் ஸ்டோரி. நான் சொன்ன மாதிரி 10 கோடி 18 மாசத்துல. ஸோ இந்த வாட்டி ரிட்டர்ன் ஃபைல்ஸ் ஒரு 300 பண்ணியிருக்கோம். பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்கோம். பாலிசி பஜார் கூட சைன் பண்ணியிருக்கோம். ஸோ வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் வந்து இப்போ ஒரு 1 lakh 2 lakh இன்கம் வந்து ஆர்எக்ஸ்டிக்கு எவ்ரி மந்த் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம், வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஜஸ்ட் இமேஜின் வித் இன்வெஸ்ட்மெண்ட் வித் ப்ராப்பர் பிஸ்னஸ் பிளான் நாம வந்து இதை தமிழ்நாடு ஃபுல்லா வைடா கொண்டு போனோம்னா எவ்வளோ மணி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட இமேஜினேஷனுக்கு விட்டுறேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை நம்மை கைப்பற்ற வேண்டும். இந்த இண்டஸ்ட்ரியில தமிழர்கள் பெரும் அளவில் வர வேண்டும். இதுல அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எவ்வளோ பேர் வந்தாலும் இது தமிழ்நாடுங்கிற சின்ன ஏரியா தான், நம்ம இது இந்தியா முழுக்க கொண்டு போகணும். இந்தியா முழுக்க மட்டும் இல்ல, உலகத்தில் மற்ற நாடுகள்ல வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தினா நமக்கு எப்படி ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்க ரிசர்ச் பண்ண தொடங்கிட்டோம். அதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸையும் ஆன்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ரிஸ்கே கிடையாது, ஆனா ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸையும் நம்ம வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணுங்கிறதுலாம் ரொம்ப தீவிரமா இருக்கும். ஸோ இதுதான் இன்றைய ப்ரெசன்டேஷன். கொஸ்டின் ஆன்சருக்கு போயிடலாம். கேள்விகள் ஏதாவது இருக்கா? சந்தேகங்கள் இருக்கா? ஹலோ, சொல்லுங்க ராஜகோபால். வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபைனான்சியல் லிட்ரஸி கம்மி. எங்களுக்கே பிசினஸ் பண்ணாலுமே எங்களுக்கு அதோட லிட்ரஸி கம்மியா தான் இருக்கு. உங்களெல்லாம் பார்த்துதான், அதாவது தாப்பாவால இருக்க உங்களெல்லாம் பார்த்துதான் ஆர்எக்ஸே வச்சேன், அதனால எனக்கு தெரியும். சொல்லுங்க. ஓகே சார். என்ன பிரச்சனை, இப்போ ஒரு சிஎஃப்ஓ நான் போன இதுல அந்த மேடம் ஒருத்தவங்க பேசினாங்க, பாத்திமா நினைக்கிறேன். ஸோ இந்த சிஎஃப்ஓட ரிக்குவயர்மெண்ட் சின்ன கம்பெனியா இருந்தாலும் அதோட தேவை இருக்கு. அது எப்படி எப்படி சொல்றது, இப்போ எங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு சிஎஃப்ஓவா ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை எப்படி உள்ள அகாமடேட் பண்ண முடியும்? இப்போ வரவங்க எல்லாம் வந்து ஒரு 30,000 40,000 சொல்லும் போது அது வந்து எங்களுக்கு அஃபோர்டபுளா இல்ல. ஏன்னா எங்களோட இன்கமே வந்து மொத்தம் ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ள தான் இருக்கு. அதுக்கு ஒரு சிஎஃப்ஓக்கு அவ்வளவு கொடுக்க முடியல. ஸோ இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணோம்னா ஸோ எல்லாருக்கும் முன்னேறதுக்கான வழி கிடைக்கும். ஸோ அதுதான் எங்க சார்பா எதிர்பார்ப்பு. இப்போ அவங்க எவ்வளவு ஃபீஸ் சொன்னாங்க? அவங்க ஃபீஸ் எதுவும் சொல்லல சார். அவங்க ஒரு ஃபெசிலிட்டிக்கும் வந்து 1 hour நீங்க 1 hour மட்டும் மந்த்லி டிஸ்கஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு பிரைஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கஷன் உட்காரணும்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்றோம். இது மாதிரி நிறைய இருக்கு சார். நீங்க உங்களோட லிஸ்ட் ஆஃப் ரிக்வயர்மெண்ட்டை கொடுங்க, அதுக்கப்புறமா நம்ம இப்போ கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கு அவங்க கூட கனெக்ட் ஆயிருக்கேன். ஆமா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கொடுங்க. நம்ம வந்து பிரைசிங் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க ஆர்எக்ஸே தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஸோ அப்போ நம்ம என்னன்னா, நீங்க தொடர்ந்து அதை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு அப்படி ப்ராஜெக்டா பண்ணணும். அந்த பிரச்சனையை தீக்கிற வரைக்கும், அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ற வரைக்கும். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பணம் கொடுத்துதான் சிஎஃப்ஓ சர்வீசஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆள் இருப்பாங்க, பிரைஸ் வாட்டர் குரூப்லாம் இருப்பாங்க. நமக்கு அது பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா அதுக்காக தான் நம்ம பீஸா பண்றோம். அதை 2 மாசம் ப்ராஜெக்டா பாருங்க, 3 மாசம் ப்ராஜெக்டா பாருங்க. ஆனா இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க செட் பண்ணி கொடுக்குற அந்த சிஸ்டம் வந்து கண்டினியூஸா ஓட வைக்கணும்.
ஓகே 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 சார், தேங்க்யூ. சேதுராமன் சார், நீங்க ஏதோ பிங்க் பண்ணீங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா நம்ம வந்து ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாம தான் இருக்கிறோம். ஸோ அதனால கேள்விகளும் வர மாட்டுக்கு. ஸோ முக்கியமா என்னன்னா, ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்றேன், ஏன்னா நானே ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழர்கள் தான் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில பெரிய பொறுப்புல இருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத அறிவே கிடையாது. உலகத்துல இருக்கிற அத்தனை அறிவும் இருக்கு. ஆனா இந்த பக்கம் மக்களிடம் ஃபினான்ஷியல் ப்ராடக்டை வந்து கொண்டு போய் சேர்க்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 12வது படிச்சிருந்தா போதும். என்ட்ரி பேரியரே கிடையாது. யாரு வேணா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம், யாரு வேணா இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். அப்படியான ஒரு ஒரு சிஸ்டம் தான் இங்க வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஆனா மக்களை பார்த்து அந்த விநியோகத்தில் ஈடுபடுபவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அவர்கள் வந்து பெரிய நிறுவனங்களால் தங்களுக்கு ஏற்றால் போல் கையாளப்படுகிறார்கள் அப்படிங்கிறத வந்து நான் குற்றச்சாட்டவே வைக்கலாம். இந்த கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்கு இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசணும்ல. அவங்க ஏன் வந்து பேச மாட்டாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட வந்து பேச மாட்டாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து இவர்களுடைய அருமை தெரியாது அப்படிங்கறதுனால இவங்களுக்கு தேவையான பணத்தை இவங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் மாதம் குறைந்தபட்சம் சம்பளம் வாங்குபவர்கள். இந்த பக்கம் நம்ம ஆட்கள் வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 500 ரூபா 1000 ரூபாய்க்கு இவங்க வேலை செய்ய வர மாட்டாங்க. இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பணம் வாங்கக்கூடாது. அப்போ இந்த 2 லட்ச ரூபா இருப்பவர்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா அதுல வந்து நீங்க அதிக உழைப்பை வந்து போடணும். அப்படி உழைப்பை போட்டால்தான் நீண்ட காலத்துக்கு பிறகு நீங்க ஒரு 100 கோடி அந்த மாதிரி 50 கோடி 100 கோடி அஃப்கோர்ஸ் 10 crores இருந்தே ஒரு ஒரு நல்ல சைசபிள் இன்கம் வர தொடங்கலாம். பட் அதுவே கம்மி தான் வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது அவங்க வரமாட்டாங்க. நம்ம மக்களும் அவங்கள பயன்படுத்துற அளவுக்கு அவங்களுக்கு பணம் தர மாட்டாங்க. இதுக்கு நாங்க என்ன சொல்யூஷன்ஸ் வந்து திங்க் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, நான் இந்த சொல்யூஷன் சொன்னோன்னு சொல்லுங்க சார். நாங்க என்ன திங்க் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஆஸ்ட்ரோடாக்னு ஒரு ஜோதிட சைட் ஒன்று இருக்கு. அதுல வந்து ஜோதிடம் பார்ப்பதற்காக நம்ம பே பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண தொடங்கிட்டோம். வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இதுல சிக்கல் என்னன்னா, எனக்கு வந்து அப்கோர்ஸ் இதை நான் ஒரு ஓப்பன் ரிக்வெஸ்டாவே வைக்கலாம். எனக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில இருப்பவர்கள் தொடர்புகள் வேணும். நாங்க வந்து வி வாண்ட் டு ஆன்போர்ட் தம். ஆனா நான் போய் பேசும்போதெல்லாம் யாருக்கிட்ட பேசினாலும் அவங்க வந்து ஆர்வம் காட்டுவது கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில வந்து மக்களிடம் உரையாடுவதற்கு அவங்க தயங்குறாங்க. அது அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஸோ யாராவது இருந்தா எனக்கு அந்த தொடர்புகளும் நீங்க கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறேன். சொல்லுங்க சார். நைனா முகமது சார், சொல்லுங்க. சார் இப்போ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிறோங்க சார். ம். போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ அட்வைஸ் பண்ணுறப்ப அதில் வந்து சார் ஈக்விட்டிஸு டெப்ட் ஃபண்ட்ஸோடைய பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ என்ன ரேஷியோ சார் யூஸ்வலாக கொடுப்பீங்க? சார் யூஸ்வலா பிளைனா வந்து என்ன கொடுப்போம்னா, ஏஜ் வந்து எடுத்துட்டு அந்த ஏஜுக்கு டெட் ஃபண்ட் போட்டுடுங்கன்னு சொல்லிடுவோம். 100 ரூபா இருக்குன்னா உங்க ஏஜ் 40னா 40 ரூபா நீங்க டெட் ஃபண்ட்ல போடுங்கன்னு சொல்லிடுவோம். ஆனா அது மட்டும் பத்தாது. அவங்களோட கோல்ஸ் என்னன்னு பார்ப்போம், கமிட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டெட் காம்பனண்ட்டை வந்து மாற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நிறைய லோன் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம டெட் காம்பனண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம். சிலர் வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நிறைய சொத்துக்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த 40% வந்து கம்மி பண்ணுவோம். ஸோ இது பெர்சன்ட் மாறும். பட் பிளைனா சொல்லணும்னா 40% உங்க ஏஜ் அந்த மாதிரி. அப்போனா சார் யூஸ்வலாக வந்து அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து 60% ஈக்விட்டிஸும் 40% டெப்ட் ஃபண்டு போலாங்கிறீங்களா சார்? ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஸோ சுல்தான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. as a business entity how can we do the investment in mutual fund with sharia compliant, what is the minimum amount we can contribute அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை ஷெரியா கம்ப்ளைண்டோட சொல்லலை. தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறது ஓகே, அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். ஆஸ் எ பிஸ்னஸ் உங்களுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து இருக்கும். சேலரி கொடுக்கணும், ரெண்ட் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எங்கே வந்து பார்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல நீங்க பார்க் பண்ணி வைக்கக்கூடாது. கரண்ட் அக்கௌண்ட்ல வச்சிங்க அப்படின்னா 0% இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்க அதை வந்து எங்க பார்க் பண்ணணும்னா லிக்விட் ஃபண்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லிக்விட் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா, ட்ரெஷரி பில்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 91 days.
நாம அந்த ப்ராடக்ட்டை வாங்க போறது கிடையாது, ட்ரெஷரி பில்ல வாங்க போறது கிடையாது. நாம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விடுங்கிற ஒரு ஸ்கீமை தான் வாங்குவோம். அந்த ஸ்கீம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதோட அதோட போர்ட்ஃபோலியோல வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு 5.5% இருந்து 7% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அப்ப என்னன்னா நீங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் பெரிய அளவுல, இது பெரிய நிறுவனங்கள்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. கையில வச்சுக்க மாட்டாங்க, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த பணத்தை வந்து அந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்ல வச்சிருவாங்க. அந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இருந்து 6% 7% ரிட்டர்ன் கிடைக்கும். எப்போ வந்து சேலரி கொடுக்கணுமோ அதுக்கு முதல் நாள் வந்து அங்க இருந்து பணத்தை அக்கௌண்ட்ல மாத்தி அப்புறம் சேலரி கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து ஒவ்வொரு பிசினஸும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது வந்து காமன் டாபிக். இப்போ ஷரியா லா கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது அஃப்கோர்ஸ் லிக்விட் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுல வந்து வட்டி வருது. வட்டி வந்தா ஷரியா கம்ப்ளைண்ட் கிடையாது. ஸோ பிசினஸ் என்டிட்டி ஆகட்டும் ஆர் ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஷரியா லா ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து 2 வாய்ப்பு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆமா 2 வாய்ப்பு. என்ன என்ன வாய்ப்பு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டியில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல 2 ஸ்கீம் இருக்கு. டாடா எத்திக்கல் ஃபண்ட் இருக்கு, டாரஸ் எத்திக்கல் ஃபண்டுன்னு இருக்கு. பிளஸ் நீங்க கோல்டுலயும் மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு இல்ல இடிஎஃப் கோல்டு அந்த கோல்டுலயும் பண்ணலாம். அதுலயும் நமக்கு லோன் எதுவுமே வரல, கோல்டு தான். ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. மினிமம் அமௌண்ட் வந்து ஐ திங்க் 100 ரூபா அதுல இருந்தே சில ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். 100 ரூபா இல்லைன்னா ஆமா 100 ரூபா தான் நினைக்கிறேன். 100 ரூபால இருந்தே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்கு சார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஐ எம் ஒர்க்கிங் இன் ஃபினான்ஸ் இல்ல சார். செக்டார். அதுல வந்து இப்ப டாடா எத்திக்கல் ஃபண்ட்லயோ இல்ல இடிஎஃப்லயோ சார் உங்களுக்கு வந்து இதே மாதிரி லிக்விடேஷன் எனி டைம் லிக்விடேஷன் பாசிபிளா சார்? சார் எல்லா ஃபண்ட்லயுமே வந்து எனி டைம் லிக்விடேஷன் லாக்இன் பீரியடே கிடையாது நமக்கு. ஆனா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஷேர் மார்க்கெட்டோட தொடர்புடைய அந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல வந்து 5 வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும் நீங்க முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இல்ல சார். இப்ப அவர் ஆ. சார் கேட்டார், மீனான் சார் கேட்டது வந்து உங்களுக்கு வந்து பிசினஸ்ல இருக்க பணத்தை நாங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் கேட்டார். அதனால கேட்டேன். வேற ஓ ஒண்ணும் இல்ல. அப்படி சொல்றீங்க. பிசினஸ்ல இருக்கிற பணத்தை வந்து நீங்க வந்து ஷரியா லா கம்ப்ளைண்டா இருக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெருசா எதுவும் பண்ண முடியாது சார். ஏன்னா அதான் லிக்விட் சார். அதான் ஃபண்ட்ஸ் எக்ஸாக்ட் ஆன்சர் அதான். ஆமா அதான் பண்ண முடியாது. ஏன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ்ங்கிறது வட்டி வரும். வட்டி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா இல்லைன்னா எல்லாரும் பண்ற மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸ்ல போட்டு வட்டி எடுத்து என்கிட்ட கொடுத்துருங்க, டொனேஷன் கொடுப்பீங்க என்கிட்ட கொடுத்துருங்க, அது வேணா பண்ணலாம். ஆனா பண்ண முடியாது சார். நிறைய கம்ப்ளைண்ட் வச்சு நம்ம பண்ண முடியாது. கௌதம் நீங்க உங்க நம்பர் ஷேர் பண்ணுங்க, நம்ம தனிப்பட்ட முறையில் பேசலாம். தேங்க்யூ. ஒர்க்கிங் இன் எஸ்பிஐ. தேங்க்யூ சார். நம்ம எப்படி கொலாபரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சார் இது வந்து ராஜகோபால். இது வந்து இப்ப என் பொண்ணு வந்து +2 பண்றான். இது காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கா. ஃபைனான்ஸ்ல வந்து எப்படி அவங்கள கொண்டு போகலாம், இல்ல அவங்கள எந்த மாதிரி கைட் பண்ணலாம் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில கொண்டு வரதுக்கு? சார் +2 தானே எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க? +2 இப்போ வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. ஆமா சரி. இதை நான் ஒரு கோரிக்கையாவே வைப்பேன் எல்லார்கிட்டையும். நீங்க முடிந்த அளவு காமர்ஸ் குரூப் எடுக்க பாருங்க உங்க பிள்ளைகளுக்கு. சயின்ஸ் குரூப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து விருப்பத்தின் அடிப்படையில மட்டும் எடுக்க வைங்க. ஏன்னா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங்ல இருந்து என்ன சொல்றது எல்லாமே வந்து வட இந்தியர்கள் கிட்ட தான் இருக்கு. அவங்க தான் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அது டேலி ஆகட்டும், இப்போ ஒரு ஃபேமஸா ஒன்று ஓடிட்டு இருந்தது. ஸோ எல்லாமே வந்து அவங்க தான் பண்றாங்களே தவிர நாம வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் தொடர்பான எதுலுமே இல்லை. ஸோ சார் உங்களுக்கு பதில்னா நீங்க அடுத்தது பிகாம் பண்ண சொல்லுங்க சார். சைட்ல வந்து ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி கோர்சஸ் ஏதாவது பண்ண சொல்லுங்க சார். இப்ப அதாவது சார் இப்ப என்னுடைய சன் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு. அவருடைய விருப்பம் என்னன்னா ஃபியூச்சர்ல வந்து மாஸ்டர்ஸ் வந்து அவரு ஃபின்டெக் படிக்கணுங்கிறாரு. ஓகே. ஃபின்டெக்னா அதான் ஃபைனான்ஸ் டெக்னாலஜி. ஆமா. ஃபின்டெக்ல வந்து டெக்னாலஜி வந்து ஃபைனான்ஸ் மார்க்கெட்ஸ்ல பிளெண்டிங் பண்றது தான் ஃபின்டெக். ஆமா. இப்போ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபின்டெக் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாஸ்டர் கார்டு. மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, நம்ம ஊர்ல பேடிஎம், இப்போ இந்த ரேசர் பேன்னு ஒன்று வந்திருக்கு, அது கூட ஒரு ஃபின்டெக் கம்பெனி தான். பட் ஃபின்டெக் இது எல்லாமே பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான். பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் ஒரு பார்ட் தான். பட் இது இல்லாம வந்து உங்களுக்கு வந்து சார் பேங்க்ல வந்து வேற வேற சொல்யூஷன்ஸ்க்கும் ஃபின்டெக் யூஸ் பண்றாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ்ல வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றோம்ல சார், இதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணி இதுக்கு பண்றதுக்கும் நிறைய சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் ஃபின்டெக்கை பேஸ் பண்ணி தான் வருது உங்களுக்கு.
அது ம் ஒரு ம் ம். ஃபியூச்சரிஸ்டிக்கான கோர்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆனா ஃபின்டெக் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி பேக்ரவுண்ட் இருக்கணும். பட் ஃபைனான்ஸ் நாலேஜ் இருக்கணும். ஆமா. ராஜகோபால் அது வந்து உங்களுக்கான பதிலா அவர் சொல்லியிருக்காரு. பட் இதுல வந்து நான் ஒரு கருத்து வந்து சொல்ல விரும்புறேன். சார் சொல்லுங்க. நீங்க ஏதாவது பேச வந்தீங்களா ராஜகோபால் சார்? நீங்க பேசிடுங்க. நான் அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன். எது சார்? நீங்க ஏதாவது பேச வந்தீங்களா? இல்ல இல்ல. ஓகே. இந்த ஃபின்டெக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி. நம்ம வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை வந்து போய் கொண்டு சேர்க்கணும். அஃப்கோர்ஸ் ஆர்எக்ஸ்லயும் நாங்க வந்து நிறையா ஃபர்ஸ்ட் டெக்னாலஜில தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். பட் நாம வந்து ஃபின்டெக் அப்படிங்கிறத தாண்டி இதை வந்து வேற மாதிரி கொண்டு போகணும். அது அந்த பேரு சரியான பேர் எனக்கு தெரியல. ஸோ என்ன கொண்டு போனோம் அப்படின்னா, ஒரு எம்பத்தட்டிக்கல் மிஷினா கொண்டு போகணும். ஐ திங்க் இப்போ அதை நோக்கி தான் சிலர் பேச தொடங்கியிருக்காங்க. ஏன்னா டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒண்ணுமே இல்லை. இப்போ கூட நீங்க எல்லாருமே டெக்னாலஜியை பயன்படுத்தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இமீடியட்டா உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெக்னாலஜியை பயன்படுத்தி இமீடியட்டா உங்களால ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா எத்தனை பேர் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆன்சர் நோ தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டெக்னாலஜியை மட்டும் நம்ம உள்ள கொண்டு வந்துட்டா போதாது, பெரிய அளவுல சாதிக்க முடியாது நம்ம நினைச்சதை. நாம வந்து ஒரு எஜுகேஷனை கொண்டு வரணும். இந்த ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். பிளஸ் ஒரு எம்பத்தட்டிக்கல் டிஸ்கஷனை வந்து கொண்டு வரணும். நம்ம வந்து சார் ஏன்னா அது சொல்லுங்க சார். சாரி சார். அது ஒரு டூல் தான் சார். டெக்னாலஜிங்கிறது ஒரு டூல் தான். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஆமா நினைக்கிறத ஃபாஸ்டா சாதிக்கிற ஒரு டூல் தான் உங்களுக்கு அது. ஆமா. ஸோ அதனால நம்ம அதுல ரொம்ப ஓவர் டிபெண்ட் ஆகாம இந்த இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் நாம வேற எப்படிலாம் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். இப்போ எனக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரிய சேலஞ்ச் கிளைண்ட் கிட்ட நான் தான் பேச வேண்டியதா இருக்கு. நான் பேசுறேன் அப்படின்னா கிளைண்ட் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன மாதிரி பேசுற ஆட்கள் யாரா இருக்கணும் அப்படின்னா, ஃபினான்ஸ் தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மனிதர்களை தெரிஞ்சவங்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நாம இந்த இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது நாங்க ப்ரூவன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சாரி, இது ராஜகோபால் சாருக்கு அவருக்கு சப்ஜெக்ட் படிக்கும் போது அஃப்கோர்ஸ் பிகாம் படிக்கலாம். நைனா முகமது சார் சொன்ன மாதிரி ஃபின்டெக் படிக்கலாம், எல்லாமே படிக்கலாம். பட் ஆஃப் டாபிக் வந்து நீங்க என்னன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில பெருசா சக்சஸ் கொடுக்கறதுக்கு மனிதர்களை படிக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? சார் நான் ஜான்சன் பேசுறேன். சொல்லுங்க ஜான் சார். ஃபினான்ஸை பத்தி நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ஃபினான்ஸ்னாலே ரொம்ப அலர்ஜியா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து ஒரு பாலிசி எடுத்தோம் 2016 கோட்டாக் லைஃப் இன்சூரன்ஸ். கோட்டாக்ல அவங்க வந்து எங்களை பயங்கரமா என் ஒய்ஃப் வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு பாலிசி எடுக்க வச்சாங்க. அது எப்படி சொன்னாங்கன்னா, எங்க ஃபியூச்சர் பிளான் வந்து உங்க சன்னுக்கான ஃபியூச்சர் பிளான் சொல்லுங்க ஜான் சார். சன்னுக்கான ஃபியூச்சர் பிளான் சொல்லிட்டு சொன்னாங்க. பர் இயர் வந்து 1 lakh கட்டணும். நீங்க வந்து 7 இயர்ஸ் கட்டிட்டு 11th இயர் பாத்தீங்கன்னா அது 11 lakh மாறிடும் அப்படின்னு சொல்லி எங்களை கட்ட சொன்னாங்க. நாங்களும் கட்டிட்டு வந்தோம். 4 வருஷம் ஆயிடுச்சு. 2019-20 ரேஞ்சில் நாங்கள் வந்து எங்களால் அந்த டைமில் கோவிட்ல கொஞ்சம் லாக் ஆகிட்டோம். அப்போ நாங்கள் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்காக பேங்க்ல போய் கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க, அந்த வந்தவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாம் பேசினவங்க வந்து அங்கே வந்து லைஃப் இன்சூரன்ஸாக போட்டிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வேற பாலிசியில் அவங்க பேர் இருக்கு. அந்த பணம் இப்போதைக்கு எடுக்க முடியாது. 2036 அப்புறம் வருஷத்துக்கு 30,000 வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்ல போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல இருந்து எனக்கு ஃபினான்ஸ்னாலே யார் ஃபினான்ஸை பத்தி பேசினாலும் எனக்கு அப்படியே கொஞ்சம் பயமா இருக்கும். அது எனக்கு ரொம்ப அலர்ஜியை ஏற்படுத்திடுச்சு. பட் நீங்க இப்போ சின்ன சின்னதா விளக்கிருக்கீங்க. நான் இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என் பையன் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனை வந்து நான் இப்பவே மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பண்ணணும்னா நான் என்ன மாதிரிலாம் இப்போ நான் கத்துக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட கேக்குறேன் சார். ஆமா, சரி, நம்ம ஆர்எக்ஸ்டி தளத்துல போனீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கும் இருக்கு, உங்க பையனுக்கும் இருக்கு. ஸோ நீங்க அதை ஆன்போர்ட் பண்ணலாம். நீங்க இப்ப சொன்னதுதான் இங்க நமக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே. ஏன்னா இப்படிதான் வந்து விற்கப்படுது. இதுதான் நான் என்னோட செஷனையும் சொன்னேன் உங்களுக்கு. தவறான பொருட்கள் அப்படிங்கிறது தான் தரப்படுது. இன்ஃபேக்ட் ஆர்எக்ஸ்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து லோ காஸ்ட் லயபிலிட்டியில தான் ஆப்ரேட் பண்றோம். ரெண்ட் இல்லாம கொஞ்சம் சேலரி கொடுத்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அப்பதான் எங்களால வந்து சரியான சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறதுனால. ஸோ அதுல எங்களுக்கு ஒரு சர்வீஸ் கேப் என்ன ஆயிடுதுன்னா, நாங்க வந்து ஓவர் டிபெண்ட் ஆன் இன்சூரன்ஸ் தான். நிறைய இன்சூரன்ஸ் நாங்கள் ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்க என்ன பண்றோம்னா, யாராவது இன்சூரன்ஸ் போடணும்னா எங்க மூலமா போடுங்கன்னு சொல்லும் போது, இல்ல எங்க மூலமா போடாட்டிலையும் பரவாயில்ல, நீங்க வேற எங்க போட்டாலும் எங்ககிட்ட ஒரு வாட்டி காட்டிடுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ நேத்து கூட பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தோம். அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது பேமெண்ட் பண்ணும்போது ப்ரீமியம் வந்து 20,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது.
ஸோ அதை கிளைண்ட் எங்ககிட்ட உடனே கொண்டு வரும்போது ஐடியலா பார்த்தோம்னா அது ஆர்எக்ஸ்டி தான் டீல் பண்ணியிருக்கணும். நாங்கள் உங்களை வந்து கிளைண்ட்டை வந்து கூட்டிட்டு போயிட்டு டைரக்டா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட உட்கார வைக்க கூடாது. ஏன்னா வி டோன்ட் ஹவ் எனி கான்ஃபிடன்ஸ் ஆன் தட். பட் அப்படி எங்களுக்கு இப்போ பண்றக்கூடிய சூழ்நிலை இல்லை, லைபிலிட்டி எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கறதுனால நாங்கள் ரெஃபரன்ஸோட நிறுத்திக்கிறோம் லீட் கொடுக்கறதோட. இருந்தாலுமே ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கோம். அப்படி கிளைண்ட் எங்க கிட்ட வரும்போது எங்களால உள்ள உட்காந்து செக் பண்ணி அதை டபுள் கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஆனா இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இப்ப நமக்கு இல்லை. நீங்க சொன்ன அந்த சிக்கல் வந்து இல்லை. இப்போ உங்க கேஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், நான் சொன்ன அந்த பிளாட்ஃபார்ம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா, ஆஸ்ட்ரோ மாதிரி. அந்த இதுல வந்து ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, இதோட இன்சைட்ஸ்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு எடுத்து சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துக்கலாம் ஜான்சன். உங்களுக்கு நடந்த அனுபவம் தான் எல்லாருக்குமே நடக்குது. அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியோட சாபம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கௌதம் வந்து எஸ்பிஐல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அவரு நீங்க தான் ஆட் பண்ணணுமா கௌதம்? நான் சொன்னதுல வந்து மாற்று கருத்து ஏதாவது இருந்தா நீங்க சொல்லலாம். உங்களை வச்சுட்டே நான் வந்து உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தேன். நீங்க கடைசியில தான் எஸ்பிஐன்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல அது இண்டஸ்ட்ரி பிராக்டிஸ் அப்படிதான். பிகாஸ் பேங்க்ல எல்லாரும் இன்டர்னல் டார்கெட்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்கு. அது என்டையர்லி அன்எத்திக்கல் வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். பட் இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டைம். எல்லாத்துக்குமே நல்லதும் நடந்திருக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். இட் ஹேப்பன்ஸ். வி ஹேவ் டு அக்ரி வித் தட். ஓகே. ஸோ நம்ம வந்து அதுதான், நம்ம எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ப்ரெஷர் போடுறாங்களோ அப்போ இன்சைட்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளோ ப்ரெஷர் போடுவாங்கன்னு நினச்சி பாருங்க. அவங்களுக்கும் டார்கெட்டை முடிக்கணுங்கிறதுக்கு வந்து ப்ரெஷர் நிறையா இருக்கும். என்எஃப்ஓ வந்தால் என்எஃப்எஸ்க்கு ஒரு டார்கெட் இருக்கும். அது அந்த டார்கெட் அப்படிங்கிறது பல வடிவங்கள்ல இருக்கும். நீங்க பண்ணுனீங்கன்னா நீங்க துபாய் போகலாம், கோவா போகலாம். அப்படிங்கிறதுல இருந்து உங்களுடைய அந்த அசோசியேஷனே நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இருக்கு. எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து கேட்குறாரு, அவரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அவர் சேல் பண்றாரு. சார் என்ன வந்து பிஐபியில் போட்டிருக்காங்க சார், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல போட்டிருக்காங்க சார், எனக்கு ஒரு இன்சூரன்ஸாவது பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட் நாம வந்து வேற பெட்டர் ப்ரொவைடரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சதுனால எனக்கு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல. நம்ம 2 பேரும் கொடுத்தோம், அப்படியும் கொடுத்தும் போது அவரால் அதை கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாயிஸும் வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ரெஷர்ல இருக்காங்க. அதனாலதான் வந்து தவறான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து தரப்படுது. இங்க வந்து இதுதான் வந்து நமக்கு இருக்கிற பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும். நம்ம சரியா செஞ்சோம் அப்படின்னா, கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து கடந்த 1.5 வருடத்துல வந்து ஆர்எஃப்டியோட growth-ஐ வந்து காட்டியிருக்கேன். அந்த growth-க்கு முக்கியமான காரணம் டிரான்ஸ்பரன்சியை தவிர வேற எதுவுமே கிடையாது. எங்ககிட்ட இருக்கிற கிளைண்ட் எல்லாருமே வந்து நான் ஒரே வாட்ஸ்அப் குரூப்ல வந்து வச்சிருக்கோம். நான் ஏதாவது எங்கேயாவது தப்பு பண்ணிட்டேன்னா கரெக்டா வந்து இமிடியேட்டா மாட்டிக்கிற மாதிரி தான் எங்களுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே நாங்க வந்து பண்ணியிருக்கோம். இதே மாடல்ல நம்ம ஒர்க் பண்ணோம்னா பெரிய ஒரு growth வந்து இந்த இண்டஸ்ட்ரியில நமக்கு இருக்கு. லக்ஷ்மிகாந்த், நீங்க ஏதாவது சொல்லணுமா? லக்ஷ்மிகாந்த் வந்து லோன் பிளானர் ஃபவுண்டர். ஸோ லோன்ஸ்ல இது பண்ணியிருந்தாரு. லோன்ஸ் பத்தி நான் சில விஷயங்கள் சொன்ன லக்ஷ்மிகாந்த், அது உங்களுக்கு உடன்பாடுனா நீங்களே அதை முன்னெடுக்கலாம். ஸோ லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க அவங்க கிட்ட உட்காந்து பேசலாம். குரு உங்க நம்பர் ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரீச் பண்றேன். ஓகே, நான் திருப்பி கௌதம்கே நம்பர் உங்களுக்கு ஷேர் போட்டேன். ஓகே லக்ஷ்மி, நீங்க ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்றது எல்லாமே எக்ஸாக்ட்லி ரைட் சார். கிராஸ் செல்லிங் நடக்குதுன்னும் போது அப் செல்லிங் நடக்கும்போது அது வந்து மிஸ் செல்லிங் வந்து மேக்ஸிமம் நடந்துட்டு இருக்குது. நான் ஒரு மோர் தென் 22 இயர்ஸ் வந்து பேங்கிங்ல இருக்கும்போது எல்லா ப்ராடக்ட்ஸ்லுமே இருந்திருக்கிறேன். இன்சூரன்ஸ்ல இருந்து லோன்ஸ்ல இருந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும்போது இன்ஃபேக்ட் இப்போ வந்து லோன்ஸுமே வந்து இன்பில்ட்டா இன்சூரன்ஸோட வந்துருச்சு. ஹோம் லோனா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்னதான் ஆர்பிஐ வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணாலுமே வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து லோனை வந்து மிஸ்ஸல் வந்து பண்ணிடுறாங்க. இந்த லோன் வந்து கம்பல்சரி, இதை எடுத்தாதான் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த லோன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஃபுல்லா அந்த டெனர் கவர் ஆகுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோம் லோனோட இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஹோம் லோன் 15 வருஷம் டெனர் அப்படின்னா 15 வருஷமும் நம்மளோட இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். நம்மளுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்து நம்மளோட டாக்குமெண்ட் போயிடும், லோன் கேன்சல் ஆகும் நினைச்சிட்டு இருக்கோம். பட்
அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த இன்சூரன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் இல்லைன்னா 3 இயர்ஸ் மட்டும் தான் கவர் ஆகும். அந்த ஆனா அதுக்கே வந்து ஒரு 30 lakhs லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட அந்த 30 lakhsக்கு ஒரு 5 இயர்ஸ் மட்டும் கவர் ஆகுற மாதிரி தான் இன்சூரன்ஸ் இருக்கும். அதோட ப்ரீமியம் வந்து 5 இயர்ஸ் கவர் ஆகுறதுக்கு 1 lakh அப்படின்னா அந்த 1 lakh இஎம்ஐயா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருவாங்க. அந்த 15 இயர்ஸுமே கவர் பண்ணணும் அப்படின்னா அதோட ரியல் ப்ரீமியம் வந்து 5 lakhs வரும். ஸோ பீப்புள் வந்து 5 lakhs அப்படின்னா அதை யோசிப்பாங்க அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸை மட்டும் கவர் பண்றதுக்கு வந்து ஒரு 1 lakh ப்ரீமியம்ல வந்து இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்செல்லிங் கிராஸ் செல்லிங் எல்லா இடத்துலையும் இப்போ மேண்டேட்டரி பண்ணும்போது மிஸ் செல்லிங் வந்து ஆப்வியஸ்லி நடக்க தான் செய்யுது. அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலை. இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து இப்போ வந்து ஆஸ்ட்ரோடாக் வந்து அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு யூனிகான்னா என்னன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி வந்து டிட்டோ இன்சூரன்ஸ் அவங்க வந்து ரொம்ப சூப்பர்வா பண்ணிட்டு இருக்காங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் மட்டும் ஒரு அட்வைசரி ஃபர்மா அது வந்து ஜீரோதாவோட பேக்கப்போட பண்ணிட்டு இருக்காங்க. அட்வைசரி ஃபர்மா இருந்தவங்க இப்போ வந்து சஜஷன் அண்ட் சேல்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் கிளைமிங். ஸோ உங்களோட முயற்சி கரெக்டான முயற்சி தான் சார். இதை வந்து டெக்னாலஜியா இன்டிகிரேட் பண்ணாதான் ஸ்கேல் பண்ண முடியும். நீங்க ஆஸ்ட்ரோடாக் மாடல் கரெக்டான மாடல் தான். இன்ஃபேக்ட் இன்சூரன்ஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டிட்டோ அப்படின்ற அந்த மாடலையும் வந்து உள்ள கொண்டு வந்து இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். ஓகே, அதான் அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் எனக்கு வேணும். ஆஃப்கோர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐம் த எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்சூரன்ஸ் ஆகட்டும், லோன்ஸ் ஆகட்டும், அதுக்கெல்லாம் வந்து வி ஹேவ் டு ஆன்போர்ட் அட்வைசர்ஸ் அப்படிங்கிற. ஆஃப்கோர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் தேவை நமக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் வேணும் லக்ஷ்மி. ஷோர் சார். அஸ் அ வெல்விஷர், எங்களோட டேக்லைனே ஒரு வெல்விஷர் அண்ட் லோன்ஸ் தான். நாங்கள் எப்போவுமே வந்து புது லோன்ஸை வந்து புஷ் பண்ணவே மாட்டோம். எங்களோட மெயின் யூஎஸ்பியே ஏற்கனவே இருக்கிற லோன்ல இஎம்ஐ அதிகமாக இருந்தால் அதை கம்மி பண்ணுறோம். மல்டிபிள் லோன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கன்சாலிடேட் பண்ணுறோம். அதுதான் எங்களோட மேஜர் யூஎஸ்பி. அந்த கஸ்டமருக்கு புது லோன் தேவைப்படுது, அவங்களால இஎம்ஐ பே பண்ண முடியும், ஃபாயர்ன்பாங்க, எல்டிவின்பாங்க, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நாங்களுமே பண்ணுறோம். ஆர்எக்ஸ்டி மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தான் நாங்களுமே வந்து செல் பண்ணிட்டு இருக்கிறோம். அஸ் அ லோன்ஸ்ல வந்து கண்டிப்பா எங்களால உங்களோட புது முயற்சிக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ண முடியும் 200%. ஓகே, வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? இல்லைன்னா நம்ம ராப் அப் கூட பண்ணிக்கலாம். 1 hour ஆயிடுச்சு. மேபி another 5 minutes. வேற ஏதாவது क्वेश्चंस, சஜஷன்ஸ், இதுல வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? நீங்க டெக்னிக்கல் கையா இருக்கலாம், அது மூலமா அதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமாங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். வேற யாருக்காவது? சார் ஆக்சுவலி இந்த எத்திக்கல் ஃபண்ட்ஸ்ல வந்து ஹலோ கேக்குது சார், சொல்லுங்க. எத்திக்கல் ஃபண்ட்ஸ்ல வந்து லைக் டாடா எத்திக்கல் ஃபண்ட், அதுக்கு அடுத்து வேற 2-3 சொன்னீங்களே, டாரஸ், இத தவிர வேற எந்த ஒரு எத்திக்கல் ஃபண்ட்ஸும் இல்லையா சார்? அதே மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம் நம்ம ரிலேபிளா யூஸ் பண்ண முடியும்? அதே மாதிரி வால்யூம், அதாவது லோயர் எண்ட் சொல்லிட்டீங்க, இது எவ்வளவு வால்யூம், ஹையர் எண்ட் டிக்கெட் சைஸ் இருக்கலாம்னு சொல்லுங்க. ஸோ ஹையர் எண்டுக்கு வந்து உங்களுக்கு சைஸே கிடையாது. லைக் crores ஆஃப் ருபீஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால அது வந்து அப்பர் லிமிட்டே கிடையாது. நமக்கு நிறையா ஸ்கீம்ஸும் இருக்கு. ஆனால் என்னன்னா, நீங்கள் ஹையர் லிமிட் அப்படிங்கும்போது இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து மாறும். லைக் நீங்கள் எல்லாமே வந்து எக்ஸ்போஷர் எடுக்க முடியாது, ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுக்க முடியாது. ஸோ அதனால நீங்கள் அது மட்டும் தான் பார்த்துக்கணுமே தவிர ஹையர் லிமிட் எதுவும் கிடையாது. பிளாட்ஃபார்ம் வந்து நிறையா இருக்குது. க்ரோவா இருக்கு, ஜெரோதா இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நாங்களும் சென்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மோட அசோசியேட் ஆகி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை டைரக்டாவே நாங்கள் இனிமேல் சொன்ன மாதிரி ஆர்எக்ஸ்டியும் ஒரு தனி பிளாட்ஃபார்மும் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எவ்வளவு வரும் சார்? ரிஸ்கா? எஸ் சார். ஓகே, ஸோ எத்திக்கல் ஃபண்ட்ஸ் வந்து டேக்கன் த எக்ஸ்போஷர் இந்த ஈக்விட்டி மார்க்கெட். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கிற ரிஸ்க் வந்து உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். இந்த ரிஸ்க் எல்லாம் நீங்க எதோட அசோசியேட் பண்ணணும்னா நம்மளோட இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரியோட நீங்க அசோசியேட் பண்ணணும், இந்தியாவோட எக்கனாமியோட நீங்க அசோசியேட் பண்ணணும். ஸோ ஏன்னா நீங்க மார்க்கெட்ல வரீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டோட எக்ஸ்போஷர் எடுக்கிறீங்கன்னா இட்ஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் ரிஸ்க் வந்து எக்கனாமியோட தான். முக்கியமா இதுல என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நாம வந்து கண்டிப்பாக மார்க்கெட் எக்ஸ்போஷர் எடுக்கணும், ஷேர் மார்க்கெட் எக்ஸ்போஷர் எடுக்கணும். ஏன்னா நாம வந்து இந்தியா பிகம் ஏ மார்க்கெட் எக்கனாமி, இட்ஸ் நாட் எ கமெண்ட் எக்கனாமி. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 90s முன்னாடிலாம் வந்து இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கனாமின்னு கூட நம்ம சொல்லலாம்.
கவர்மெண்ட் வந்து சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து கண்ட்ரோலே கிடையாது, எல்லாமே வந்து ஓப்பன் மார்க்கெட்ல வந்துட்டாங்க. மார்க்கெட்டு தான் இஸ் கோயிங் டு டிசைட் யுவர் ஃபியூச்சர். அப்போ யூ ஹேவ் டு டேக் எக்ஸ்போஷர் இந்த மார்க்கெட். நீங்க மார்க்கெட்டை தவிர்க்கவே முடியாது. நீங்க வந்து ஒரு போஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ல போடுற அந்த சுகன்யா சமருதி திட்டம்லாம் சொல்றாங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் போடவே போடாதீங்க. அதெல்லாம் போட்டீங்கன்னா 8.2% தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். 21 வருஷத்துக்கு அந்த பணத்தை நீங்க எடுக்க முடியாது. நம்ம ஒரு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது லிக்விடிட்டி தான். பணம் நம்ம எடுக்கிற இடத்துல இருக்கணும், அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் தான் ரிட்டர்ன்லாம் பார்க்கணும். ஸோ ரிஸ்க்கை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது சுகன்யா சமருதிலாம் தேரவே தெரியாது. ஆனா நம்ம மக்களுக்கு என்னன்னா பிள்ளை பாசத்துல அது வந்து போட்டுடுறோம். நீங்க சைல்டு பிளான் எந்த பிளானா எடுத்தாலும் இதே தான், லாக்இன் பீரியட் இருக்கும். மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குலாம் லாக்இன் பீரியட் இருக்காது. இது மட்டும் தான் வித்தியாசமே தவிர அதுவும் மார்க்கெட்டோட தொடர்புடையது தான். மார்க்கெட்டோட நம்ம எக்ஸ்போஷர் எடுக்கும் போது அஃப்கோர்ஸ் சுகன்யா சமருதி மார்க்கெட்டோட தொடர்புடையது கிடையாது, அது ஒரு டெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். உத்தரவாதமான ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஏன் மார்க்கெட்டோட நீங்க வந்து தொடர்புக்கு வரணும் அப்படின்னா, உங்களுடைய பணத்தை வந்து நீங்க எவ்வளவு விரைவாக டபுள் பண்றீங்களோ அவ்வளவு விரைவாக தான் நம்ம வந்து பணக்காரர் ஆக முடியும். அப்படிங்கும்போது நமக்கு மார்க்கெட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சராசரியா 15% ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுத்துட்டே வராங்க. அது எப்படி அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸால கொடுக்க முடியுது அப்படின்னா, 6% நம்மளோட இன்ஃபிளேஷன் எடுத்துக்கோங்க, இன்னொரு 6% நம்மளுடைய ஜிடிபி, அதுவே 12%. அதுதான் நம்மளுடைய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கோடோட இண்டெக்ஸ் வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் வந்து ஒரு 3% நமக்கு குறைச்சி கொடுப்பாங்க. அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த 15% நமக்கு கிடைச்சிட்டு வருது. ஸோ நம்ம மார்க்கெட் எக்கனாமியோட ஏன் தொடர்புல இருக்கணும்னா, இனிமே எல்லாமே வந்து மார்க்கெட்டோட தொடர்புல வரும்போது நம்ம 15% 20% சம்பாதித்தால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து இப்போ இருக்கிற நிலையாவது நம்ம தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஸோ அதனால எல்லாருமே வந்து மார்க்கெட் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். மார்க்கெட் எக்கனாமில மார்க்கெட் எக்ஸ்போஷர் எடுக்கிறது தான் சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ்? கோல்டை பத்தியும் சொல்லிடுறேன். கோல்டை பத்தி எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அந்த கமெண்ட் செக்ஷன் போனா அவரை பிடிச்சி திட்டுன்னு திட்டியிருக்காங்க. அவ்வளோ திட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நேத்து நான் எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு கோல்டை பத்தி நான் ஒரு வீடியோ பண்றதா இருந்தது. அவங்க வந்து ஐ திங்க் ஒரு கிளைண்ட் வந்து இன்னொரு கெஸ்ட் வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அந்த கெஸ்ட் தான் அவருன்னு நினைக்கிறேன். அந்த லிங்க் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நீங்க வந்து மேபி அதை பார்க்கலாம். அது ஆல்ரெடி 8 மணி நேரத்துல வந்து 32,000 வியூஸ் வந்து போயிருக்கு. நல்ல வியூஸ் போகுது. ஆனா கமெண்ட் செக்ஷன் மட்டும் பாருங்க, பேரலா பார்த்துட்டு இருங்க. நான் அதை பத்தி ஒரு சின்ன ஒரு பைட் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மளோட இங்கேயே போடுறேன் நான். ஸோ டைரக்ட் மெசேஜ் வேணாம், எல்லாருக்கும் நான் போடுறேன். ஸோ கான்டாக்ட்ஸ் அப்போதான் தெரியும். நிட்டி. ஸோ இந்த வீடியோவில் போயிட்டு கமெண்ட்ஸ் மட்டும் பாருங்க. அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் என்ன சொல்றாரு, கோல்டு வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸ் அச்சீவ் பண்ணிடுச்சு, இதுல இருந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. ஸோ என்கிட்டயும் வந்து ஒரு டாபிக் வந்து பேச சொன்னாங்க, கோல்டை பத்தி பேசுங்க சார்ன்னு சொல்லும்போது நான் ரிசர்ச் பண்ணினேன். நான் என்ன ரிசர்ச் பண்ணேன்னா, கோல்டு என்ன ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கலாம் ரிசர்ச் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, 2000 வந்து யூஎஸ் டாலர்ல வந்து ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $279 இருந்தது. ஸோ $279 ஃபார் 10 கிராம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ வந்து $3,500 இருக்கு. அதோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 10% வளர்ச்சி, 10% வருடம் தோறும் வளர்ந்துருக்கு, விச் இஸ் ஹியூஜ். கோல்டு இப்படி வளரவே வளராது. நம்ம யூஎஸ்டி டாலர்ல பார்க்கும்போது 5% தான் வளரும். ஆனா அது 10%ல வந்து வளர்ந்துருக்கும் போது இது வந்து பெரிய வளர்ச்சி. அது இந்த வருஷத்துல தான் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்கு. 40% இந்த வருஷம் மட்டுமே வளர்ந்துருக்கு. அப்போ இந்தியாவோட ஐஎன்ஆர்ல கோல்டு பிரைஸ் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 25 வருஷத்துல கிட்டத்தட்ட 14% வளர்ந்துருக்கு. 14%, விச் இஸ் வெரி வெரி ஹியூஜ். நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸே வந்து 12% தான் கொடுத்துருக்கு. அதை விட அதிகமா கோல்டு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அகைன் 40% இந்த 8 மாதத்திலேயே வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 4% டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அமெரிக்கன் டாலர்ல நீங்க வாங்கினீங்கன்னா 10% தான் வளர்ந்துருக்கு. இந்தியா ரூபாயில வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கணக்கு போடும்போது 14%. இந்த 4% எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அமெரிக்கன் டாலர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 45 ரூபாய் 2000ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது 90 ரூபாவா மாறி இருக்கு. அதனால நமக்கு 4% இன்க்ரீஸ் கிடைச்சிருக்கு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா,
இந்த கோல்ட் பிரைஸ் அடுத்த 25 வருஷம் என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்த 25 வருஷத்துல இதே மாதிரி கோல்ட் பிரைஸ் வந்து நம்ம யூஎஸ்டி கரன்சி வந்து மறுபடியும் இப்ப நம்ம 90 ரூபா கிட்ட இருக்கும். நம்மளுடைய ரூபா மதிப்பு 180 ரூபா போனால் மட்டும்தான் கூடுதலாக 4% கிடைக்கும். பிளஸ் இந்த 10% யூஎஸ்டில கிடைச்ச அந்த சதவீதம் இன்க்ரீஸ் இருக்குல்ல, இது வந்து ஐஎஸ்டி இது மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கும் போது நம்ம இந்த 10% எதிர்பார்த்தா இந்த 4% வர்றதுக்கு 180 ரூபா போகணும். அந்த 180 ரூபா போக அரசாங்கம் விட மாட்டாங்க. இப்போ ஜிஎஸ்டி குறைச்சதுக்கெல்லாம் காரணம் அந்த ரூபாவை பிடிச்சி இழுக்கணும் அப்படிங்கறக்காக தான். ஸோ அரசாங்கம் எல்லாம் 90 ரூபால இருந்து எப்படி மறுபடியும் 50 ரூபாய்க்கு கொண்டு வரலாம்னு தான் பார்ப்பாங்க தவிர 180 ரூபாய்க்கு போகணும்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ 4%ங்கிறதும் உறுதி கிடையாது. இந்த 10% அப்படிங்கிறதும் வளர்ச்சிங்கிறதும் உறுதி கிடையாது. இது வெரி குவிக்கா வந்து பாத்தீங்கன்னா குறைய போகுது. 5%க்கே வந்துருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு மறுபடியும் கோல்டு ரிட்டர்ன் அப்படிங்கிறது 6%, 7% தான் இருக்கும். இல்ல 7ல இருந்து 9% தான் நமக்கு கோல்டு வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த 25 வருஷத்துக்கு இருக்கும். அப்போ இன்னொரு கேள்வி வரும், அப்போ தங்கம் வந்து 50,000 போகுமா போகாதா சார் அப்படின்னா, கண்டிப்பாக அடுத்த 25 வருஷத்துல 1 கிராம் தங்கம் 50,000 ரூபாய்க்கு போகும். அது வந்து ரொம்ப ஈஸி கால்குலேஷன்லயே போயிடும். 50,000 தான் அடுத்த 25 வருஷத்துல. அப்போ என்ன சார் 10,000 போட்டுன்னு 50,000 எடுத்துட்டு போறேன், கோல்டு வளரதான் போகுது அப்படின்னா, நாம நம்மளுடைய ரிட்டர்னை எப்பொழுதும் அப்சல்யூட் வேல்யூல பார்க்க கூடாது. இன்னைக்கு கோல்டோட ரேட் 10,000னா அது 25 வருஷம் கழிச்சு 50,000 ஆகுது அப்படின்னா 40,000 லாபம் அப்படின்னு கணக்கு போடக்கூடாது. இந்த 10,000 எப்படி 50,000 ஆகுறதுக்கு எவ்வளவு சதவீதத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 6.6% மட்டும்தான் அந்த வளர்ச்சி. நீங்க கால்குலேட்டர் எடுத்து, மேபி நான் அந்த கால்குலேட்டர் எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். கூடுதலாகவும் நேரம் எடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே, அதையும் காட்டிடுறேன். ஸோ ரிட்டர்ன் சரி, நான் ஷேர் பண்றேன். நம்ம என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கலாம். இதை மீறி கோல்டு போகலாம், 1 லட்சத்துக்கு கூட போகலாம், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சில டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து தான் நம்ம டிசிஷனை நம்ம வந்து எடுக்கணும். ஸோ நான் வந்து 50,000 போட்டுக்கிறேன். நம்ம என்ன பார்த்தோம், 50,000ங்கிறது நம்ம டார்கெட் பிரைஸ். இது இப்போ இருக்கிற 1 கிராம் ஆஃப்டர் 25 இயர்ஸ் அடிஷனல் கான்ட்ரிபியூஷன் 0. ஸோ 50,000 நம்ம போக போகுது, 25 வருஷத்துல போக போகுது. இன்னில இருந்து போகுது அப்படின்னா கால்குலேட் பண்ணா you will need an annual return of growth 6.6%. 6.6% வளர்ச்சியிலேயே நமக்கு 50,000 போயிடும். ஸோ இந்த 6.6%ங்கிறது என்னது, நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் ரேட், பணவீக்கம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க தங்கத்துல போட்டுட்டு 50,000, 1 கிராம் தங்கத்துக்கு நீங்க 10,000 போட்டுட்டு 50,000 எடுப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நாம சராசரியா 15% எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பார்த்துட்டு வரோம். அதுதான் நம்ம டார்கெட்டா இருக்கணும். பட் அது கூட தொடக்க புள்ளி தான். நாம அந்த 15%ல இருந்து 16%, 20%, 25% நம்மளுடைய வளர்ச்சியை கொண்டே போகணும். ஏன்னா 6%ங்கிறத வந்து இன்ஃப்ளேஷனே தின்னணும். அப்போ நீங்க 20% நீங்க ஒரு ரிட்டர்ன் எடுக்கிறீங்கனாலே உங்க கையில இருக்க போறது 14% தான் நெட் டு நெட். அதுக்கப்புறம் டாக்ஸ் வேற இருக்கு, அதுல ஒரு 2% கொடுத்துட்டீங்கன்னா உங்க கையில இருக்க போது 10% தான். நீங்க எவ்வளோ 20% ரிட்டர்ன் எடுத்தாலே. ஸோ நம்ம இந்த சதவீதத்துல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது கேள்விகள் இருக்கு அதுல? இல்ல. சரி, ஓகே ஓகே. எந்த கேள்விகளும் இல்லைன்னா நம்ம வந்து செஷன் முடிச்சுக்கலாம். ஆக்சுவலா நம்ம மறந்துட்டோம், நம்ம யாருமே இன்னைக்கு வந்து நம்ம குரூப் சாட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணல, விச் இஸ் எ கிரைம். ஏன்னா இந்த மாதிரி செஷன் அப்படிங்கிறது நெட்வொர்க்கிங் செஷன் தான், அது தப்பு பண்ணிட்டோம். பட் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸப்ஷனலா நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போட்டுடுங்க, உங்களை பத்தின அறிமுகம் அதுல போட்டுடுங்க. நான் அந்த ஃபார்மட் வந்து இப்போ வாட்ஸ்அப் குரூப்ல நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ. நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்ஸ். நன்றி. நன்றி.